ஹலோ கைஸ், வெல்கம் டு டிஸ்கட் டெக் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பாடிங்க பார்த்தீங்கன்னா பேரை பற்றினாங்க திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக் திரைப்படமான பேபி ஜான் திரைப்படம் இன்னைக்கு வந்து தேட்டர் ரிலீஸாக இருக்குது. திரைப்படம் எப்படி இருக்குன்ற பார்த்தா நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. பார்த்துருக்கு அப்படின்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திரைப்படம் வந்து வேறு லெவலான ஒரு திரைப்படம். அட் வந்து ஒரு மாசான ஒரு கமர்ஷியல் திரைப்படம் எப்படி எடுக்கணும், இப்படி காப்பி அடிச்சிருந்தாலுமே வந்து ஓகே, காப்பி அடித்தாலும் அதை எப்படி சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அட்லி கிட்ட திரைப்படத்து மூலமாக நம்ம வந்து நிறைய கற்றுக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து இந்த திரைப்படத்தை இந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க. நம்ம அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்றதுனால நமக்கு ஒரு தெம்பு இருந்துச்சு. ஓகே, அட்லி தான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அவர் கொஞ்சம் சொல்லியிருப்பாரு, இந்தி மசாலாவுக்கு தேவையான ஒரு ஃபார்முலா மசாலாவெல்லாம் தூவி விட்டு ஒரு கரைச்சி குடிச்சு ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துப்பாரு அப்படின்னு தேட்டர் போய் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நம்ம ஒரிஜினல் திரைப்படத்தை பார்த்துட்டதுனால பேபி ஜான் எந்த அளவுக்கு இருந்தாலுமே நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா வந்து ஒரு சில சீன்லாம் வந்து நம்ம தளபதி அவர் வந்து அந்த ஆக்டிங் மூலமாக வந்து நம்மளை வந்து மெய்சிலுக்க வச்சிருப்பாரு. எந்த இடத்துல அப்படி சொல்லணும்னா, குறிப்பாக வந்து நம்ம சமந்தா அவங்க செத்துட்டு இப்போ வந்து நம்ம நீங்கள் சாமி மாதிரியே ஒரு சில டைலாக்லாம் சொல்லுவார்ல விஜய், நீ எனக்கு இன்னொரு அம்மா அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த சீன்லாம் வந்து தளபதி ஒரு எமோஷனலாக அந்த அளவுக்கு பீக்கில் இருக்கும். அப்புறமேட்டு அந்த ரீஎன்ட்ரி கொடுப்பார்ல போலீஸா, அதெல்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும். அது இங்கேட்டு பார்க்கும்போது என்னடா தளபதி, நம்ம தளபதியை பார்த்ததுனால வருண் அவரை வந்து அந்த அளவுக்கு நம்ம பார்க்க முடியலன்றதான் ஒரு விஷயம். வருண் அவர் வந்து என்னதான் நிறைய பாடிலாம் பில்ட் பண்ணி வந்து ஒரு ஆக்டராக வந்து காமிச்சிருந்தாலுமே வந்து நம்ம தளபதி அளவுக்கு ஒரு மேட்ச் பண்ண முடியல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்ம தளபதியை பார்த்து ரசிச்சிருக்கோம். அதனால திரைப்படத்தை ரீமேக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு ஒரு சூட் ஆகலை. இருந்தாலுமே வந்து நிறைய சீன், ஒரு சில சீன்லாம் மாற்றிருக்காங்க. தமிழுக்கும் ஹிந்திக்கும் ஒரு சில சீன்லாம் மாற்றி அமைச்சு தான் எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அந்த சீன்லாம் வந்து ஓவராக வந்து எக்ஸ்போஸ் ஆகி ஓவராக இந்தி மசாலாவை தூவி விட்ட மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து மியூசிக்கலாக வந்து நம்ம தமன் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டை வந்து மியூசிக்கில் கொடுத்துருக்காரு. என்னதான் ஒரு சில இடத்துல சவுண்ட் வந்து ஓவர் ஹை பிச்சா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலுமே பிஜிஎம் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஒர்க் பண்ணியிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு ஆக்ஷன் எலிவேஷன்லையும் அந்த பிஜிஎம் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபியுமே இந்த திரைப்படத்தில் வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டும் தான் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பூஸ்டாகவே இருந்துச்சு பேபி ஜான் பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து அஃபீஷியல் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லும். ஒரு சில காட்சி அமைப்பு, ஒரு சில சீன்ஸ் வந்து மாற்றிருக்காங்க. அந்த மாற்றின சீனும் நம்மளால ரசிக்கும்படியாக இல்லைன்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நம்ம அஃபீஷியலாக பார்த்துட்டோம், நம்ம தளபதி அவரோட நடிப்பை பார்த்துட்டோம். அதுவும் இல்லாமல் சமந்தாவை வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து எந்த இடத்துலையும் மேட்ச் பண்ணல. சமந்தா வந்து 1.3% கூட மேட்ச் பண்ணலன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து கீர்த்தி சுரேஷா சமந்தாவான்னு வச்சு பார்க்கும்போது சமந்தா தாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு போகுது. ஏன்னா வந்து திரைப்படத்தில் சமந்தாவும் விஜய் அவரையும் நம்ம பேர் வந்து வேற லெவலில் இருக்கும். ஆனால் வருண் கீர்த்தி சுரேஷ் பேர் வந்து எனக்கு அந்த அளவுக்கு சூட் ஆகலை, அந்த அளவுக்கு எனக்கு ரசிக்க முடியாது இல்லை. அதை நான் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா வந்து உண்மையை சொல்லிடணும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் சமந்தா அந்த அளவுக்கு மேட்ச் ஆகலை. அதே மாதிரி தளபதி வருண் மேட்ச் ஆகலை. இதெல்லாம் இருந்தாலுமே வந்து கதையாக எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதையாகவுமே திரைப்படத்துக்கு ஒரு 50% தான் மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேட்ச் பண்ணலன்னு சொல்லி ஆகணும். எனக்கு என்ன ஒரு சந்தோஷமா இருந்துச்சுன்னா, நம்ம தமிழ் திரைப்படத்தை நிறையா திரைப்படத்தை ரீமேக் பண்ணுறதுல பேரில் அங்கே ஒன்று கொண்டு வச்சிருப்பாங்க. குறிப்பாக வந்து கைதி திரைப்படத்தை நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா வந்து ரீமேக்குன்ற பேரில் ஒரு மரண கொடூரமாக ஒரு கொலை பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து திரைப்படத்தை அந்த அளவுக்கு பண்ணலை. டீசெண்டாக ஒரு ரீமேக் எடுத்திருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் அட்லி ப்ரொடியூஸ் பண்ணதுனால வந்து ஒரு டீசெண்டான ஒரு ப்ராடக்டாக உருவாயிருக்குன்னு சொல்லி ஆகணும். மற்றபடி அட்லி ப்ரொடியூஸ் பண்ணலன்னா வேற யாரும் ரீமேக் பண்ணினா என்ன ஆகுறதுன்றது தான் எனக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஸ்டக்கான ஒரு விஷயம். படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது ஓகேப்பா, அட்லி எடுத்து பண்ணதுனால இந்த படம் வந்து ஓகே, ஒரு டீசெண்டான ஒரு படமாக வந்துச்சு. நமக்கு ஒரு நம்ம தெரியலாம் பார்த்து பழகினதுனால நமக்கு ஒரு டீசெண்டாக இருக்குது. இதே ஒரு நிறைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்குது. அப்புறம் சல்மான் கான் அவரோட கேமியோ வேறு இருக்குது. அது வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு அன்வான்டாக இருந்தாலும் ஹிந்தி ஃபேன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீன்ஸ்லாம் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் கதையாக பார்க்கும்போது அன்வான்ட், பட் ஆனால் ஹிந்தி ஃபேன்ஸுக்கு ஒரு என்ஜாயபிளாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது ஓவராலாக இந்த திரைப்படம் வந்து ஹிந்தியில் ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக இந்த வாரத்துக்கு ஹிந்தி ஃபேன்ஸ் வந்து போய் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு அசட்டு திரைப்படமாக பேபி ஜான் கண்டிப்பாக இருக்குன்றதுல எந்த சந்தேகம் கிடையாது. கதையாக நான் வந்து எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா திரைப்படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1000 தடவை பார்த்துருப்பீங்க என்ன கதைன்னு. அதே கதை தான் இது. அதனால் வந்து நம்ம கதையாக வந்து எதுவும் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண தேவையில்லை, சொல்ல தேவையில்ல. எஸ்டாப்ளிஷ் அந்த மாதிரியே சொல்ல தேவையில்ல. படம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஓகேவான ஒரு திரைப்படம். தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. போய் பாருங்கள். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட அவைலபிளாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் அவைலபிளாக இருக்குது. போய் பார்க்குறது தான் பாருங்கள். கிறிஸ்மஸ் என்ஜாய் பண்ணி போய் பாருங்கள். ஒரு நல்ல திரைப்படம் தான். ஆனால் தெரிய அளவுக்கு இருக்க நம்ம திரைப்படத்தை பார்த்துட்டோம். அதனால் நீங்கள் போகணுமான்னு யோசிப்பீங்க. அதனால் உங்கள் இஷ்டம், நீங்கள் போகிறதுனா போங்க, போகாமல் கூட இருங்க. ஆனால் இந்த திரைப்படத்தை பெஸ்ட்டு பார்ட் அப்படின்னா வந்து ஒரு சில கிளைமேக்ஸில் வந்து எப்பயுமே கிளைமேக்ஸில் சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து தெரியல, கிளைமேக்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். அதனால் வந்து இதுலேயுமே நான் வந்து அந்தளவுக்கு நான் வந்து கிளைமேக்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்ல. இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக இருக்கும். சல்மான் கானோட கேமியோ அன்வான்டாக இருந்தாலும் எனக்கு அந்த கேமியோவோட அந்த ஃபைட் சீக்வன்ஸ், சல்மான் கான் வருண் இவங்களோட காம்பினேஷனில் ஒரு சீன் வந்து
செம்மையாக இருந்துச்சு, ரசிக்கும்படியாகவே இருந்துச்சு. கீர்த்தி சுரேஷ் வருண் அவங்களோட சாங்ஸ் நல்லா இருந்துச்சுங்க. சாங் பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அவங்களோட லவ் சீன்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ரசிக்கும்படி இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அப்புறமேட்டு வந்து அந்த குழந்தையும் வருந்தவங்க அவர் இருக்கிற வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அது அந்த குழந்தை அந்த எக்ஸ்பிரஷன்லாம் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. தெரியலையுமே நல்லா இருந்துச்சு, இதுலேயுமே வேற லெவலில் இருந்துச்சு. ஓவரால் வந்து பாசிட்டிவ்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் டிப் ஆயிடுச்சு. தெரியலையா இருக்கட்டும், பேபி ஜான்லேயே இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃப்க்கும் நிறைய டிப் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் சூப்பராக இருந்துச்சு, பேபி ஜான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக எடுத்துருந்தாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே குறைச்சிட்டாங்க. கொஞ்சமாச்சு ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் அப்படியே குறைச்சிட்டாங்கன்றது என்னோட ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். ஓவரால் வந்து பேபி ஜான் நீங்கள் பார்க்கணும்னா பாருங்கள். நான் தெரிய விட பெட்டராக இருக்கா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். ஓகே, ஒரு ரீமேக்காக எடுத்திருக்காங்க, ஆனால் ஒரு டீசெண்டாக இருக்குன்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஆனால் வந்து ஓவராக தெரிய விட பயங்கரமாக எடுத்திருக்காங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். தெரிய விட ஒரு 50% ஓகேவா எடுத்திருக்காங்க. தெரிய படத்தை ஒரு 50% ஓகேவா எடுத்திருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், நீங்கள் பேபி ஜான் திரைப்படத்துக்கு போகிறதுனா போகலாம், போகாமல் இருக்கலான்றது உங்களோட விருப்பம். ஏன்னா வந்து ஒரு ஹிந்தி படம், அதனால் நீங்கள் போகணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அது ஒரு ரீமேக், தெரியப்படத்தை ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க, அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க போகணுமா போக வேணாமா. ஓகே கைஸ், பேபி ஜான் திரைப்படத்தை டிஸ்கிரிப்டிவ் டீச்சர் ரேட்டிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3.1 out of 5. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் டு டிஸ்கிரிப்டிவ் யூடியூப் சேனல்.